Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் லட்சுமி இணைந்திருக்காங்க. மேடம், இவங்க தொடர்ச்சியாக உங்கள் போராட்டத்தையும் பார்க்க முடிகிறது. பணி வரன்முறை செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பல்வேறு இடங்களில் உங்களுடைய போராட்டம், இன்றைக்கு சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா தட்டை கையில் ஏந்தி போராடுறாங்க. அதற்கு நாளைக்கு முன்னாடி மடிப்பிச்சை எடுத்து போராட்டம் என்றெல்லாம் உங்களுடைய போராட்ட வடிவங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. சென்னையிலையும் இன்றைக்கு போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன கேட்குறீங்க? அரசு என்ன சொல்லுது உங்கள்கிட்ட? தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் லட்சுமி, நாங்கள் என்ன கேட்குறோன்னா சார், 2021 தேர்தல் வாக்குறுதி 313 கீழ் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வோன்னு சொன்னாங்க சார். ஓய்வு பெற்றவங்க அவ்வளோ இருக்கும் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் தருவேன்னு சொல்லிட்டு நம்மளோட முதலமைச்சர் எங்களுக்கு 313 கீழ் வாக்குறுதி கொடுத்தாரு. அதனால தான் அவரை நாங்கள் முதலமைச்சராக அமர வச்சோம். 4.5 வருஷம் முடிவடைந்த நிலையிலும் எங்களை பற்றின சிந்தனையே அவருக்கு இல்லை. எங்களோட குரல் அவருக்கு கேட்கலையோ என்னமோன்னு நினச்சிட்டு தான் இன்னைக்கு குரல் எழுப்பும் போராட்டம் முதற்கொண்டு நடத்திட்டோம். பிச்சை எடுக்கும் போராட்டம், மடியேந்தி போராட்டம், பிணமாக கூட ஆகியாச்சு. ஆனாலும் இந்த அரசாங்கம் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களோட குரலுக்கு செவி சாய்க்கவே மாட்டேங்குது. அதன் காரணமாகத்தான் 15 நாட்களாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் சட்டமன்றம் நடக்கும்போது எல்லாமே சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கோம். ஆனாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சி எங்களை சிறிதும் கண்டுகொள்ளவே இல்லை. அது மிகவும் வருந்தத்தக்க கூடிய விஷயமாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மட்டும்தான் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களோட நிலைமையை அவர் தெரிஞ்சுக்கிடுவாருன்னா எங்களோட கூட்டமைப்பு அவரை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கவும் தயாராக இருக்கிறோம். 4.5 வருஷமாக அவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாருன்னு நாங்கள் இது பண்ணோம். எங்களோட ஆசையை நிராசையாக தான் ஆயிடுச்சு. அதன் காரணமாக பல்வேறு போராட்டத்தை நடத்தியாச்சு. அரசாங்கம் எதற்காக எங்களோட கோரிக்கையை ஏற்க மாட்டேங்குங்கிறது எங்களுக்கே ஒரு பெரிய மன உளைச்சல் காரணமாக தான் இந்த ஒவ்வொரு வகையான போராட்டத்தையும் நடத்துகிறோம். அதை விட முக்கியமானது, எங்களோட துறையில் கணவனால் கைவிடப்பட்டவங்க, விடோ எல்லாருமே சிங்கிள் ஏர்னிங் பர்சனாக தான் சார் இருக்கோம். இவங்க கொடுக்கக்கூடிய சொற்ப சம்பளத்தில் நாங்கள் குடும்பம் நடத்துறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. இதை தான் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் பல்வேறு வடிவங்களில் எடுத்துரைச்சிக்கிட்டு இருக்கோம் சார். லட்சுமி மேடம், நீங்கள் பல்வேறு கஷ்டத்தில் இந்த பணியை தொடரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. மிக குறைந்த சொற்ப ஊதியம் சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாத ஊதியம் இப்போது எவ்வளோ வழங்கப்படுகிறது? அதே போல் நீங்கள் பணி வரன்முறை செய்யப்பட்டால் உங்களுக்கான ஊதியம் எவ்வளவாக இருக்கும்? தொடர்ச்சியாக நீங்கள் போராடுறத பார்க்க முடிகிறது. 4-5 ஆண்டுகளாக நானே களத்தில் உங்களுடைய போராட்டங்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்க ஒரு சூழலில் ஏன் அரசு உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற மறுக்கிறது? ஒருவேளை நிதிச்சுமையை ஒரு காரணமாக இருக்குமோ? சார், 17 வருடம் பணி முடித்து அமைப்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு 19,000 ரூபா தான் சார் சம்பளம் வருது. இப்போ உள்ள விலைவாசியில் இந்த சம்பளத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நிதி நெருக்கடிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் சார். இப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மகளிருக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. அப்போ எங்களை பார்த்தா அவருக்கு மகளிராக தெரியலையா சார்? விடியல் அரசாங்கங்காங்க, மகளிருக்கான அரசாங்கங்காங்க. எங்கள் துறையில் 98% பெண்கள் தான் சார் இருக்கோம். எங்களோட கோரிக்கையை கண்டிப்பாக அரசாங்கம் ஏற்று நடத்துங்கிறதுனால தான் ஒவ்வொரு விதமான போராட்டத்தையும் அறிவிச்சிட்டு இருக்கோம். இன்னமும் கண்டிப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கையோடு தான் சார் இருக்கோம். கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்னு நம்பிக்கையை சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டு கணக்கில் உங்கள் போராட்டம் தொடருது. இப்போ போராட்டம் நடத்துகிறப்பெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா இல்லையா? அப்போ என்ன அரசு தரப்பில் உங்கள்கிட்ட சமூக நலத்துறையிலேருந்து என்ன வாக்குறுதி இது வரைக்கும் உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க? நிதி நிலைமை சரியில்லை, சரியானதும் செய்கிறேன்னு ஒவ்வொரு வருடமும் சொன்னாங்க. 4 வருடம் முடிஞ்சு 5வது வருடமும் முடியக்கூடிய ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்படி இருந்தும் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றலைங்கிறது தான் சார் வருத்தமாக இருக்குது. நிதி நெருக்கடியை காரணம் காமிக்காங்க, ஆனால் அது தகுந்த காரணம் இல்லை சார்.
இப்போ நீங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 5 மணி நேரத்தில் 1,31,00,000 பெண்களுக்கான வங்கி கணக்கில் 6,550 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை, அப்புறம் கோடைக்கான சிறப்பு தொகை என்று. இப்போ ஒரே நாளில் 6,550 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஆண்டு கணக்கில் போராடுறீங்க. பெரும்பகுதி 90% மேலே பெண்கள் தான் பணியாற்றுறீங்க. அப்படிங்கிறப்ப அரசு உங்களுடைய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் பாராமுகமாக இருக்கிறதா, பாரபட்சம் காட்டுறதா நீங்கள் உணர்றீங்களா? பாரபட்சம் தான் சார் காட்டுறாங்க. போராடலை, அவங்களோட கோரிக்கையை வைக்கல. ஆனாலும் ஒரே நாள் விடுகிறதுக்கு முன்னாடி 6,550 கோடியை மகளிருக்காக ஒதுக்க முடியுது. அப்போ நிதி நிலைமை காரணம் காட்டக்கூடாது. பாராமுகமாகத்தான் இருக்காங்க, பாரபட்சம் பார்க்காங்க அப்படிங்கிறது தான் சார் எங்களோட கருத்து. இப்போ சென்னையிலையும் போராட்டம் நடத்துகிறாங்கம்மா. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்தந்த மாவட்டங்களில் பல பகுதிகளில் அங்கே இருக்கிற மாவட்ட அலுவலர்கள் போராட்டங்களுக்கு போகக்கூடாது, அப்படி நீங்கள் போனீங்கன்னா நிரந்தரமாக உங்களை பணி நீக்கம் செய்யப்பட நேரிடும் என்றெல்லாம் மிரட்டுறாங்க, அச்சுறுத்துறாங்க என்கிறதெல்லாம் செய்திகள் வருது. உங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி? அங்கே நாங்கள் திருநெல்வேலி சார், எங்களுக்கு அப்படி ஒன்றும் அச்சுறுத்தல் இல்லை சார். எங்களுக்கு திருநெல்வேலி அப்படி ஒன்றும் அச்சுறுத்தல் இல்லை. உங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதி கொடுக்குறாங்க, ஆனால் கோரிக்கையை மட்டும் செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்கங்கிறீங்க. ஆமாங்க சார், தொடர்ந்து பேசலாம். பாரபட்சமாக இருக்காங்க அவங்க. சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்ல வரீங்க, சொல்லுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்கிறபோது, கலைஞர் ஐயா இருக்கும்போது எங்களுக்கு கருணை காமிச்சு அகவிலைப்படியோட கூடிய சம்பளத்தை கொண்டு வந்தார். அவரோட பையன் எங்களுக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் அவரை அரியணையில் ஏற வச்சோம். ஆனால் எதுக்காக எங்களை பாராமுகமாக இருக்காரு, மாற்றான் தாய் குழந்தை மாதிரி பார்க்காருன்னு தெரியலை. லட்சுமி, அரசு பல்வேறு முயற்சிகளை எடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் பல்வேறு கட்டமாக போராட்டம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய பணிகளை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் அங்கன்வாடி பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலாக என்னென்ன பணிகளை நீங்கள் செய்கிறீங்க? இவ்வளவு பணிகளை செய்தும் இது அரசின் கவனத்திற்கு சென்றுக்கா, செல்லலையா? சார், இப்போ எங்களோட பணி மதிய உணவு குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோட எஸ்ஐஆர் ஒர்க்கை பூராமே நாங்கள் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் தான் சார் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் அடிமட்ட மக்களுக்கு கொண்டு போகிற பணியை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். சத்துணவு திட்டத்தை பார்ப்போற்றக்கூடிய திட்டமாக கொண்டு வந்தது நாங்கள் தான். எங்கள் திட்டத்தை நாங்கள் அவ்வளோ அழகாக செயல்படுத்த போய் தான் அரசாங்கம் பேர் வாங்குது. திட்டத்தோட வடிவம் மாறுது, ஆனால் திட்டத்தில் உள்ள பணியாளர்களோட நிலைமை மாற்றமே இல்லை சார். 40 வருஷமாக எங்கள் நிலைமை அப்படியே தான் இருக்குது. தேர்தல் பணிகள் காலப்பட இப்போ நீங்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்களா? ஆமாங்க சார், கிட்டத்தட்ட நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் தேர்தல் பணியை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் சார் வரோம் தேர்தல் ஆணையத்துக்கு. இப்போ திரு தங்கராஜ் ஒரு விஷயத்த சொன்னார். பிற சலுகைகள்னு பார்க்குறப்ப நாங்கள் 11 மாதம் வேலை பார்த்தாலும் 11 மாதத்துக்கு தானே, 12 மாதம் வேலை பார்த்தாலும் 11 மாதத்துக்கு தான் ஊதியம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிற சலுகைகள், அரசு ஊழியர்களுக்கு நிகரான எல்லா சலுகைகளும் உங்களுக்கு இருக்கா, இல்லை அதுலேயும் போதாமை இருக்கா? எங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா 1 வருட விடுமுறை. ஆனால் அங்கன்வாடியோ சத்துணவு ஊழியர்களுக்கோ 6 மாதம் தான் சார் விடுமுறை. அவங்களும் குழந்தை பெறதுக்கு கொடுக்குற அதே 1 வருடத்தை அதுலேயும் கூட இந்த அரசாங்கம் பார்ஷியாலிட்டி காமிக்குது. அவங்களும் மகளிர் தான், நாங்களும் மகளிர் தான். லட்சுமி, உங்களுடைய நிறைவு கருத்து, அரசு என்ன செய்யணும்? இப்போ தீர்வு கிடைக்கணும்னா உடனடியாக அரசுக்கு நீங்கள் முன்வைக்கிற வேண்டுகோள் அல்லது தீர்வாக முன்வைக்கிற ஆலோசனை? பணி நிரந்தரம் பண்ணணும் சார், பணி நிரந்தரம் பண்ணணும். குடும்ப ஓய்வூதியம், வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் கொடுக்கணும். 2 கோரிக்கை தான் சார், முத்தான கோரிக்கை 2 கோரிக்கை தான். பணி நிரந்தரம் 1, வரையறுக்கப்பட்ட குடும்ப ஓய்வூதியம். நன்றி மேடம். இந்த 2ஐயும் அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாலே போதுமானது சார்.